எஸ் மக்களே, லைவில் அந்த பெஸ்ட் டெஸ்ட் ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து ஒரு 2 பேர் யார் போரிங்காக பர்ஃபார்ம் ஆகுனாங்கன்னு சொல்லணும், 2 பேர் யார் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கலான்னு சொல்லணும், 2 பேர் வந்து யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும். இதில் வந்து 2 பேர் யார் வந்து போரிங்காக சொன்னாங்கன்றதில் ஹோல் வீடும் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து இது திவாகர் அண்ட் எஃப்ஜேவை தான் சொன்னாங்க. இதில் பார்வதிக்கு மட்டும் திவாகர் கதை வந்து போரிங்காக இல்லையாமா, பார்த்துக்கங்க. அதே மாதிரி திவாகருக்கு வந்து அரோரா கதை போரிங்காக இருந்ததான். இவங்க 2 பேர் மட்டும் தான் பாடுபடுறாங்க. இப்போ பாடுபடுறது குரூப்பீஸ் எல்லாமே என்ன கருமோ, வீட்டுக்கே போரிங்காக தெரிகிற ஒரு கதை, அது அவங்க குரூப் இல்லை, மொத்தம் எல்லாருக்குமே போரிங்காக தெரிகிற ஒரு கதை பார்வதிக்கு மட்டும் தெரியலையா? பார்வதிக்கு திவாகர் ஓட்டு வேணுங்க. அந்த அம்மா திவாகர் ஓட்டு பிச்சைக்காக திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி சுற்றுது. அடுத்த வாரம் மாறிடும் மறுபடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ பெஸ்ட்டில் வந்து கலையரசன் சூஸ் பண்ணாங்க. நான் கலையரசன் கதை கேட்கல, ஸோ எனக்கு தெரியல. அது போக கனி அண்ட் வியானா வந்து டையில் வந்து நின்றுச்சு. இப்போ இதில் என்னன்னா, கனியோட கதை வியானோட கதை எத்தனை பேர் கேட்டிங்க? 2மே ஈக்குவலாக நல்லா தான் இருந்தது. யாருக்கு போகணுங்கிறது அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட சாய்ஸ். இது போக எனக்கு பிடிச்சிருந்தது வந்து சுபிக்ஷா கதை, விக்கல்ஸ் கதை, இது எல்லாமே நல்லா இருந்தது. சுபிக்ஷா வந்து நான் பார்க்கல, கேள்விப்பட்டேன். விக்கல்ஸ் நான் ஃபுல்லாக பார்த்தேன், நல்லா இருந்தது. இவங்க எல்லாருமே பெஸ்ட்டு. இவ்வளோ தான் பெஸ்ட்டு, வேறு யாரும் பெஸ்ட்டு கிடையாது. இதில் கனிக்கும் வியானாக்கும் ஓட்டிங் நடந்ததில் கனி சூஸ் ஆகிட்டாங்க. கனி ஏன் சூஸ் ஆகிறாங்க? ஏன்னா வீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. வியானா ஏன் சூஸ் ஆகலை? ஏன்னா வியானா சேர்ந்துருக்கிற இடம் அப்படி. வியானா தனியாக இண்டிவிஜுவல் பிளேயராக விளையாண்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் மேடம் போய் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவலாக விளையாண்டா வியானா நல்ல பிளேயருங்க, நான் எப்பயும் சொல்கிறேன். அவங்களோட மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆனால் போய் பார்வதிக்கு ஜின்ச்சா அடிக்கிறது பார்க்க சகிக்கலை அவ்வளோதான். ஸோ இது கனி செலக்ட் ஆகிட்டாங்க. பார்வதியால் பொறுக்க முடியல. கனி மூஞ்சிக்கு நேரம் போய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு பின்னாடி வந்து திவாகர்கிட்ட புலம்பி தள்ளுது. கனி வந்து அந்த கதை சொல்கிறத எக்ஸ்பர்ட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம். ஐயோ, இந்த மரம் மண்டைய பார்வதிக்கும் திவாகருக்கும் யாராவது புரிய வைங்க. டாஸ்கே கதை சொல்கிறது தான், அதில் பெஸ்ட்டாக பண்ணது யாருன்னு தான் கேட்டாங்க. அப்போ பெஸ்ட்டாக பண்ணவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். இந்த மரம் மண்டைங்களுக்கு தாங்க நினச்சது நடக்கலான்னு உடனே இப்போ லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கிடையில் திவாகர் வந்து எழுந்து வந்து சொல்கிறாரு, கமருதீனும் சபரிலாம் வந்து எங்களுக்கு திவாகரை பிடிச்சிருக்கு, ஆனால் நடிகரை பிடிக்கலன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்கிறாராமா. நடிகர் தான் அவர் அடையாளமா, அவர் பயங்கரமான ஆக்டர், 5 படம் பண்ணிட்டாராம். அவர் யாரும் பயங்கர வில்லனாக கிளம்புறாங்க போகிறாரா, சைன் பண்ணியிருக்காராம் ஒரு படத்தில். யோ டேரக்டர்ஸ் ப்ளீஸ், என்ன பண்ணுறீங்க? அங்கே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க வெளில சான்ஸ் இல்லாமல். இந்த ஆள் 4 வீடியோ, அதுவும் நடிக்க தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி வீடியோ போட்டவனை கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்குறீங்க. அப்படி சம்பாதிக்கணுமா? வர இந்த இது மீடியாவே வந்து கண்டென்ட் என்ன சொல்கிறது, வைரல் கண்ட கருமத்து பின்னாடிலாம் போக ஆரம்பிச்சாச்சு. கைஸ் ப்ளீஸ், நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லது ஆதரிங்க. நல்லது நிறைய இருக்குது இங்கே. நல்லதுக்கு பஞ்சமாக இருக்கா இந்த கருமத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு? நல்லது பஞ்சமாக இருந்தால் கண்ட கருமத்தை நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போகலாம், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது உலகத்தில், அதெல்லாம் சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவோம் இல்லாமல் கண்ட சாக்கடையெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு என்னங்க இது? எனக்கு அவர் சொல்லும்போது பயங்கர காண்டாகி போச்சு. ரொம்ப நல்லதுங்க, அவரை மாதிரி எல்லோரும் முன்னுக்கு வந்துருங்க, உழைக்காதீங்க, எதுவுமே உழைக்காதீங்க. 4 மொக்க வீடியோ போடுங்க, முன்னேறிடலாம். தேங்க்யூ.